பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளிலும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தெரிந்த ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமென். இந்த வசனம், இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய வரங்கள் கிருபைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இந்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்முடைய சரீரம் ஒண்ணுதான், ஆனா நம்முடைய சரீரத்துல நிறைய உறுப்புகள் இருக்குது. நமக்கு தெரியும்ல, நம்ம சின்ன வயசுல நிறைய காரியங்களை படிச்சிருப்போம் பயாலஜில. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு உள் உறுப்புகள் அப்படின்னு இருக்கு. வெளியே தெரிகிற கை, கால்கள், கண், மூக்கு, வாய், இதெல்லாம் வெளியே தெரிகிற உறுப்புகள். ஆனா உள்ள நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் நிறைய இருக்குது, அப்படிதானே? இந்த ஒவ்வொரு உறுப்பை குறித்து ஒரு சின்ன ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு கிட்னி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது என்ன வேலை செய்யுதுன்னா, ரத்தத்தை சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தன்னிடத்தில் வருகிற ரத்தத்தை சுத்திகரித்து திரும்ப மீண்டும் அனுப்புகிறத பார்க்கிறோம். அதாவது அது தனக்காக வேலை செய்யாம இன்னொரு பொருளுக்காக, இன்னொரு காரியத்துக்காக என்ன பண்ணுது, வேலைகளை செய்யறதற்கு அதை படைத்திருக்கிறது. ஆண்டவர் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையுமே ஒரு உறுப்பு வேலை செய்யறதுக்கு இன்னொரு உறுப்பை என்ன பண்ணிருக்கிறாரு கூட படைச்சிருக்கிறத பார்க்கிறோம். எந்த உறுப்பும் தனக்காக என்ன பண்ணாது, ஒர்க் பண்ணாது. மாறாக எந்த ஒரு உறுப்பை எடுத்து பார்த்தாலுமே அது இன்னொரு உறுப்பின் செயல்பாடுகளுக்கு உதவியா இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மள என்ன பண்ணிருக்கிறார், படைச்சிருக்கிறார். நாம் நம்முடைய சுய பிரயோஜனத்தை நாம் தேடுவதற்காக தேவன் இந்த உலகத்துல நம்மள படைக்கல. மாறாக நாம் எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதாவது நீ நல்லா இருப்ப அப்படின்னு மட்டும் சொல்லல, நீ நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்கள்ல நிறைய நேரங்கள்ல நாம நம்மளுடைய சுய பிரயோஜனத்தை தேட நாம உந்தி தள்ளப்படுறோம் இந்த நாட்கள்ல. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, என்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் இல்ல, மாறாக என்னுடைய சபை மக்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, யாரா இருந்தாலும் அவர்களுக்கு என்னால ஏதாவது பலன் கிடைக்கணும், அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்கிறோம். சரீர உறுப்புகளை கூட தேவன் அப்படிதான் நியமித்திருக்கிறார். சபையிலும் அப்படிதான். நாம் நம்முடைய சுய பிரயோஜனத்தில் மற்றவர்களுக்கு தானே ஊழியம் செய்யறோம். நம்ம எதுக்காக ஊழியம் செய்யறோம்? நாம் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அப்படி எண்ணத்துல தானே ஊழியம் செய்யறோம். அதே போல நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலும் நம்முடைய பர்சனல் லைஃப்கே அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்காதபடிக்கு தேவனுக்குரிய காரியங்கள்ல நாம வேலை செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. பவுல் சொல்றதுக்குள்ள, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவன். அப்போ எல்லாரும் சேர்ந்துதான் அந்த வேலையை, அந்த சுவிசேஷமா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் நாம அதை சேர்ந்து செய்ய வேண்டும். சரீரம் ஒண்ணுதான். கிறிஸ்துவாகிய இந்த சரீரத்துல நாம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம். அப்போ ஒரு உறுப்பு முக்கியம், கை முக்கியம், கால் தான் முக்கியம், இல்ல கண்ணு தான் முக்கியம், இல்ல ஹார்ட் தான் முக்கியம், அப்படி இல்ல, எல்லாமே சேர்ந்து முக்கியம். எல்லாமே சேர்ந்து தான் எல்லா வேலைகளையும் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அது அதனுடைய வேலையை தேடாமல் எல்லா வேலைக்கும் சேர்ந்து பண்ணது மற்ற உறுப்புகளுக்கு உதவி செய்கிறத பார்க்கிறோம். இதைத்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவன் உங்களை மாற்றுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.